ஆண்களுக்கே உரிய ஒரு பயம் இருக்கு பாருங்களேன், எதிர்காலத்தை குறித்து பயம். அப்படியே நாங்க தான் அந்த குடும்பத்தையே தாங்குற மாதிரி ஒரு நினைப்புல இருப்பாங்க பாருங்க ஆண்கள். நான் இல்லைன்னா என் பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னு இருப்போம். அப்படி நினைச்சு நம்ம செத்து போயிடுவோம் பாருங்க. அதுதான் ஆண்களுக்கே உரிய. எல்லாருக்கும் இங்க இருக்க ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நீங்க தான் தலை இல்லை, உங்களுக்கு மேல ஒரு தலை, நீங்க தான் அப்பா இல்ல, உங்களுக்கும் ஒரு அப்பா என்ன பண்றாரு. இத புரிஞ்சீங்கனாலே எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, நாளைக்கு தேவையை குறித்து பயம் இருக்காது. எனக்கு ஒரு அப்பா இருக்காருப்பா. இப்போ அப்பா இருக்கிறவங்க சின்ன பசங்க எல்லாம் கேட்டு என்னப்பா பண்ணுவேன் நாளைக்குன்னா, நாளைக்கா அப்படின்னு என்ன பண்ணுவானு யோசிப்பானு. ஏன்னா யார் இருக்கா, அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு. ஸோ நமக்கு யார் இருக்காங்க, திரியேக குடும்பம் ஒண்ணு, தகப்பன் இருக்காரு, தாய் உள்ளம் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, அதுக்கு மேல மூத்த அண்ணன் ஒருத்தர், அவரை மாதிரியே நம்மள என்ன பண்ணிட்டாங்க, அவருக்குரிய காரியத்தை எல்லாத்தையும் நமக்கும் கொடுத்து அவருக்குரியவரா மாத்திட்டாரு. இதுக்கு மேல கவலையே இல்லப்பா.